தாலின்ற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, தாலியை வச்சிருவாங்க, இல்லை செயினாவும் போட்டுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் விற்கிற ஷர்ட் பின் இருக்கு இல்லையா, ம், ஷர்ட்டு ம், பின்னு, சட்டை ம், பின்னுன்னு ம். சொல்லுவோம் பாருங்க. சேஃப்டி பின். சேஃப்டி ஆமா. பின்னு. அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 10 இருக்கும். நாணக்கோட எத்தனை இருக்கும், அத்தனை இருக்கிற மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பின் இருக்கும். எல்லா மகளிர் எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம், நான் சொல்கிறது பிஃபோர் மேரேஜ் இல்லை, ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஏன்னா அவங்க டக்குன்னு எடுக்கிறதுக்காக அதை போட்டு வைப்பாங்க. ஆனால் அது சரியா தவறானா முழுக்க முழுக்க தவறு. ஏன்னா அது வந்து ஒரு மங்களகரமான ஒரு பொருள். இது தாலின்றது. தாலி. ஆமா. அதுக்கு மரியாதை கொடுத்து பார்த்தீங்கன்னா, தாலி கட்டுறதுக்கே ஒரு விசேஷமே இருக்குது. கல்யாணம் தாலி விட்டுருங்க, அது கோத்து என்ன சொல்கிறது, பிரித்து கோத்துன்னு தமிழில் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு விசேஷமாக பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய இருக்குது, கழட்டி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க இப்போ போடுறதே இல்லை. ஆனால் அப்படி போட்டாலுமே தயவு செஞ்சு சொல்கிறேன், மகளிருக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தாலி அணையணும், அந்த தாலி சேட்டு கடைக்கு போகக்கூடாது, இல்லை நான் மிஸ் ஆகக்கூடாது, எப்போவுமே என் காலத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, அது கூட அந்த பின், அது எதுக்கு அந்த பின் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, அது இரும்பு சம்மந்தப்பட்டது. நீங்கள் காந்தம் கூட வச்சு பாருங்கள், அது ஒட்டிக்கும். இரும்பை வந்து தங்கத்தில் சேர்க்கக்கூடாது.